சன்னஸ்டோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இந்த வாரம் இனிய வாரம் என்ற தலைப்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரத்தில் உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தீங்க. ஸோ இந்த வாரமும் நம்முடைய நிகழ்ச்சியை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் சரியான முறையில் செய்யலாம், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வாரம் இனிய வாரம் தொடக்கத்தில் இந்த வாரம் சனிக்கிழமை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வரோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை 31/5/2026 முதல் 6/6/2026 சனிக்கிழமை வரை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நம்முடைய கோச்சார கிரகங்கள் இருக்கும் அமைப்பை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், எந்தெந்த நாட்களில் எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதா, நாங்கள் எந்த வேலையுமே பார்க்கக்கூடாதா, வீட்டுக்குள்ளேயே இருந்துடணுமா, இதுவும் பெரிய பிரச்சனை வந்துடுமா, அப்படிலாம் கிடையாது. சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போகும்போது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக அவசரப்படாமல் மற்றவங்க பேச்சு முழுமையாக கேட்காம யோசித்து செயல்படணும். அதுக்கப்புறம் நம்ம வழிபாடுகள்லாம் இருக்குது, வழிபாடு முறைகளை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். உங்களுடைய வாழ்க்கை இந்த வாரத்திலிருந்து ஏற்றமும் மாற்றமும் உறுதியாக கிரகங்கள் கொடுக்கும். சரி, இந்த வார கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்முடைய மேச ராசியில் செவ்வாய் பகவான் இந்த வாரத்தில் இருக்கிறார். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷப ராசியில் சூரிய பகவானும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், இந்த 3 கிரகங்களும் இருக்காங்க. ஸோ இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதி நைட்டு 2ஆம் தேதி பகல் அவர் என்ன பண்ணுறாரு, ஜம்ப் பண்ணி நம்முடைய கடகராசிக்குள்ளே குரு பெயர்ச்சி ஆகிறார் என்பது இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்முடைய கேது பகவான்கிறவர் எங்கே இருக்காருன்னா சிம்ம ராசியில் இருக்கார். ஸோ இந்த வாரத்தில் சந்திரன் எந்த ராசியிலேருந்து தன்னுடைய தொடக்கத்தை தொடங்குகிறார் அப்படின்னா விருச்சிக ராசியிலேருந்து தன்னுடைய தொடக்கத்தை சந்திர பகவான் தொடங்குகிறார். சரி, அதுக்கடுத்து யார் நம்மளுடைய நிழல் கிரகமான இன்னொரு கிரகமான ராகு பகவான் கும்பராசியிலும் அதாவது மீனத்தில் நம்முடைய நீதி அரசர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அமர்ந்திருக்காங்க. ஸோ இதுதான் கிரகங்களுடைய அமைப்பு. ஓகே, இந்த வாரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, என்னென்னலாம் மாற்றம் நடக்க போகுதுங்கிறத தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். மேச ராசி அன்பர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, எதை எடுத்தாலும் நான் ரெடியாக இருக்கேன்டா, அடித்தாலும் பிடிச்சாலும் என்னோட உழைப்பில் தான் வாழ்வேங்கிற தன்னம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய நம்முடைய அருமை மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த 31/5/2026 முதல் 1/6/2026 நைட்டு 7 மணி வரையும் அந்த ஞாயிறு திங்கள் 2 நாள் மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். என்னங்க தொடக்கம் சூப்பராக இருக்க போகுன்னு சொன்னீங்க, சந்திராஷ்டமம் சொல்கிறீங்கன்னா சந்திராஷ்டம் தாங்க. அந்த சந்திராஷ்டமத்தை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு வழிபாடு இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் 31ஆம் தேதி அஸ் யூஸ்வலாக எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்க விநாயகரை போய் அரச மரம் பக்கத்தில் இது அங்கே விநாயகர் இருக்காருன்னா அந்த விநாயகரை பார்த்து ஒரு அருகம்புல் மாலை வாங்கி போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க. அதே போல் திங்கக்கிழமையும் காலையில் எழுந்திரிச்சு விநாயகரை போய் குளிச்சுட்டு விநாயகரை போய் ஒரு அருகம்புல் மாலை வாங்கி போட்டு சின்னதாக ஒரு பேப்பரில் வெல்லமும் கல்கண்டு வச்சு விநாயகரை மட்டும் வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க. இந்த 2 நாளும் உங்களுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி உங்களை லாக் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடப்பதாக இருந்தால் அதை தடுப்பது விநாயகரோட வேலை. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா திங்கக்கிழமை நைட்லேருந்து கிட்டத்தட்ட சனிக்கிழமை வரையும் உங்களுடைய வேகத்தையோ உங்களுடைய விவேகத்தையோ யாராலையும் தடுக்க முடியாது. இது எப்படி நம்ம அக்யூரேட்டாக சொல்கிறோம்னா, குரு பகவான் தான் நம்ம ராசிக்கு கரெக்டாக 4ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறாரு. இப்போ 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கே ஒரு பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை. இவ்வளோ நாட்களாக தேவையில்லாத ஒரு விரைய செலவாகிக்கிட்டே இருக்குது. கையில் வாங்கி பையில் போனவங்களுக்கு காசு போன இடம் தெரியல மாதிரி 10,000 ரூபா வேணும்னு நினைக்கிறீங்க, 10,000 ரூபா வருது, ஆனால் இங்கிட்ட கூடி ஒரு 12,000 ரூபா செலவு வந்துடுது. அப்போ 10,000 ரூபா வந்தும் கூட 2,000 ரூபா கடனா.
ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ராபேக் உடையக்கூடிய வாரம் தான் இந்த வாரம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு புதிய முயற்சிகள்லாம் கிடைக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல விதமான புதிய முயற்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு. அதே போல் உங்களுடைய அப்பா வழி சொத்து, அப்பா மூலமாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் நம்முடைய மேசராசி என்பவர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் கிரகங்கள் கொடுக்க போகுது. ரொம்ப நாளாக இவரை பார்க்கணுங்க, இவரை பார்த்து ரொம்ப நாளாச்சு, என் ஃப்ரெண்டில் எனக்கு இவரை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா, அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனதுக்குள்ளே யாரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அவர்களை உறுதியாக நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்குது. அவர்கள் மூலமாகவே நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் உண்டு. அன்பார்ந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு தன்னுடைய அற்புதமான அன்பின் மூலமாக அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றலும் பெருமையும் மிகப்பெரிய ஒரு வல்லமையும் கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க, என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ராசியிலேயே சூரியன் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்களுடைய ராசியின் அதிபதி போய் அமர்ந்திருக்கனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உண்டு. எங்கேயாவது தன வரவுகள் குறைவாக இருக்குது, ஒரு கொடுத்த இடத்துல பணம் வரல, அந்த பணம் வந்தால் இந்த விஷயத்தை நான் இயக்கிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிறீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு கையில் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1ஆம் தேதி நைட்டு 7 மணிலேருந்து உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 4ஆம் தேதி வரையும், 4ஆம் தேதி நைட்டு வரையும் மேக்ஸிமம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 2.5 நாட்கள் அப்படியே பொறுமையாக அந்த 1ஆம் தேதி நைட்லேருந்து நீங்கள் 4ஆம் தேதி பகல் வரையும் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக மட்டும் செயல்படுங்க. அந்த சந்திராஷ்டமம் கடந்த பிறகு நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி முடிப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகளை எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் அந்த தடையை உடைப்பீங்க. இந்த வாரத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு வச்சு பாராட்டுவாங்க. அதேபோல் கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிறீங்களா, கடன் பிரச்சனை மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு வெள்ளிக்கிழமையிலேருந்து கொஞ்சம் அடிப்படையாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வெள்ளி சனி 2 நாளுமே நீங்கள் என்ன ஒரு பெரிய தொகையை எதிர்பார்க்கீங்களோ அந்த தொகை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரகங்கள் வாய்ப்பு வழங்குகிறது. இது வியாழக்கிழமை நைட்டே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ரிஷபராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் அன்பையும் பாசத்தையும் பொருளாதாரத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க ரெடியாக இருக்குது. இந்த சந்திராஷ்டமும் சொல்லக்கூடிய இந்த 2.5 நாட்கள் கொஞ்சம் அவசரப்படாமல், அதாவது 1ஆம் தேதி நைட்லேருந்து 4ஆம் தேதி பகல் வரையும் மேக்ஸிமம் அவசரப்படாமல் நிதானமாக வேலை பாருங்கள். யாராவது காசு உங்களுக்கு கையில் வருமானம் வரும், அதுக்காண்டி வருமானம் வராமல் இருக்காது. சந்திராஷ்டமம் இன்றைக்கி வருமானம் வரும், அந்த வருமானத்தை சேமிக்கிறதுக்கான வழி பண்ணிடணும். இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்ப்போன்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மறுநாள் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதாவது உங்கள் உறவுகளில் உங்களுடைய நட்புலேருந்து என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட அன்பை காட்டுற மாதிரி காட்டி உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் பிரச்சனையை மறந்துட்டு அவங்க பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களே. ஸோ அதில் நீங்கள் நிதானமாக இருக்கணும். ஸோ இந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ரிஷபராசி என்பர்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற துடியான ஆண் தெய்வங்கள், கருப்பசாமி, முனியசாமி, பைரவர், இப்படி ஒரு உக்கிர தெய்வங்களை போய் வழிபாடு செஞ்சு ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்து, ஓகேவா, 2 எலுமிச்சம்பழம் வாங்க, ஒன்று அவங்களுக்கு கொடுத்துருங்க, இன்னொன்று அவங்க பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வந்து கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் சந்திராஷ்டம் அன்னைக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து சிறப்பாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் தொடக்கத்துலேருந்தே நீங்கள் நினச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி முடிக்க போகிறீங்க. இப்போ ரொம்ப நாளாக ஒரு மனசில் ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, செய்யலாமா வேண்டாமா, செஞ்சோம்னா எதுவும் பிரச்சனையாயிருமோ, செஞ்சால் ஏதாவது ஒரு டிப்ரெஷன் வந்துடுமோ அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே உள்ள வலி, வேதனை, அழுத்தம் 3மே காணாமல் போகுது. அப்படி ஃப்ரீடமாக ஃப்ரீ பாய் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃப்ரீடமாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வெற்றி மேலே வெற்றி தான். நம்முடைய மிதுன ராசிக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நீங்கள் போடுற ஒவ்வொரு விஷயமும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு திட்டங்களும் சிறப்பாக இருக்கும். பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு
ஒரு விஷயத்தை செய்யலான்னு நீங்கள் யோசிப்பீங்களா, அது இந்த வட்டம் செய்வீங்க. உங்களுடைய ராசியிலேருந்து குருபவன் அப்படியே ஜம்மனி 2ஆம் இடத்துக்கு போகிறார் 2ஆம் தேதியிலேருந்து. அப்போ 3ஆம் தேதியிலேருந்து முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு பெரிய ஏற்றம் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தூரத்து சொந்தம் சொல்லுவோம்ல, அதாவது மாமாவோட அத்தையோட அப்படின்னு சொல்லி ஒரு தூரத்து ரிலேட்டிவ், அவங்க ஒரு நற்செய்தி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவங்களெல்லாம் நம்ம சந்திப்போமா? கண்டிப்பாக சந்திப்பீங்க. தூரத்து உறவுகள் மூலமாக உங்களுக்கு மாற்றமும் ஏற்றமும் நம்முடைய கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் மிதுன ராசிக்கு கவனமாக இருக்கும், அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஏதாவது புதிதாக பத்திரத்தில் கையெழுத்து போடலாமா அல்லது பத்திரம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுக்கலாம். உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். திருமணம் கைகூடி வருவதற்கான சிறப்பான வாரம். திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சில் ஏதாவது பேசுவீங்க, அங்கே வரணும் வருது, எனக்கு இங்கே வரணும் வந்துச்சுன்னு சொல்லிட்டே இருக்கீங்களா, இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ உறுதியாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி எடுக்கின்ற நம்முடைய 2K கிட்ஸாக இருக்கட்டும், 90 கிட்ஸாக இருங்க, 80 கிட்ஸாக கூட இருங்க. சரியா? உறுதியாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு வெற்றியை உங்களுக்கு கிரகம் கொடுக்க போகுது. நீங்கள் வந்து சந்திராஷ்டமம் அன்னைக்கு, அதாவது 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி பகல் வரையும் சந்திராஷ்டமம் அன்னைக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாகணும். இந்த 2.5 நாள் மட்டும் ஓகேவா? 4ஆம் தேதி மேக்ஸிமம் நைட்லேருந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் கொஞ்சம் ஸ்லோவாக செய்யுங்க. ஓகேவா? கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கொண்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை தூண்டி விடுவாங்க. உன்னால் முடியாது, நீ செய்ய மாட்டேன், உன்னால் முடியாது. இந்த ஒரு படம் சொல்லுவாங்கள்ல, உன்னால் முடியாது அப்படின்னு, என்னால் எதிராக முடியாது சொல்லுங்க, நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி வேகத்தில் போய் செஞ்சு மாட்டிக்கிடுவாங்கள்ல, அதே மாதிரி மட்டும் நீங்கள் செய்யக்கூடாது. உங்களால் முடியாத ஒருத்தன் சொல்கிறானா, சொன்னால் சொல்லிட்டு போ, எனக்கு என்ன, எனக்கு தெரியும் என்னால் முடியும்னு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு வீண் வாதங்கள் செய்யாமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோயிலில் போய் ஐயப்பனை போய் மனசார வழிபாடு செஞ்சு கண்டிப்பாக இந்த நாட்கள் எனக்கு எதுவும் பிரச்சனை கூட வேண்டிட்டு வந்தீங்கன்னா வெற்றி 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 தான். கடக ராசி அன்பர்களுக்கு, கடக ராசியில் ஜம்முன்னு வராரு குரு பகவான். உங்களுக்கு பிடிச்சவரே ராசிக்குள்ளே வரார், பிடித்தமான விஷயங்களை செய்ய போகிறார். என்னென்ன விஷயங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வாரம் 2ஆம் தேதி காலையில் ஜம்மனி வந்து உட்காந்துருப்பார். சூரியன் உதயம் மாறதுக்கு முன்னாடியே குரு வந்துடுவார்ல, அப்படியே உங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒளி, ஏதோ ஒரு என்ன சொன்னால் உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி வரும். இவ்வளோ நாட்களாக ஒரு மனசுக்குள்ளே பல விஷயங்களை வச்சுட்டு வெளியே சொல்ல முடியாமல், வேலை சார்ந்த விஷயங்களை பல பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு, வேலை நல்லா பார்த்தும் கூட பேரும் புகழும் வாங்க முடியாமல் எவ்வளோ தூரம் ஒரு அழுத்தத்தை சந்திச்சிங்களோ அந்த அழுத்தம் ஃபுல்லாக வெளியேறும். ஒரு ஒளி கிரகம் உங்களுடைய ராசிக்குள்ளே அமர்ந்து மிகப்பெரிய பிரகாசத்தை கொடுக்க போகிறாங்க. அதுபோல் கடகராசி என்பவர்களை யார் யாரெல்லாம் அரசாங்கம் அரசு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இப்போ வேலை பார்த்துக்கிருக்கீங்கன்னா உறுதியாக இரட்டிப்பான லாபம் உண்டு. சார் ஆமாம் சார், நான் அரசாங்க வேலையில் தான் இருக்கேன், ஒரு பதவி உயர்வுக்காண்டி வெயிட் பண்ணுறேன், ஸோ கிடச்சிருமா? கண்டிப்பாக கிடைக்கும். சார் அரசாங்கத்துக்கு டெண்டர் போட்டிருக்கேன், டெண்டர் சார்ந்த விஷயங்கள் இன்னும் இழுபறியாகவே இருக்குது, நான் சரியான ஒரு முறையில் நேர்மையாக ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் அதுக்கு அகெயினாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது, இந்த தடை நீங்குமானால் நீங்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. கடகராசி பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும் நல்ல விதமான ஒரு லாபத்தையும் பேரையும் புகழையும் வாங்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. விரைய செலவுகள் வரும், நான் இல்லைன்னே சொல்லலை, விரைய செலவுகள் வரும். ஆனால் அந்த விரைய செலவு உங்களுக்கு என்ன செலவாகும்? சுப செலவாக மாறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்குது. ஓகேவா? அப்போ வாய்ப்பு வரும்போது யார் பயன்படுத்தணும்? நீங்கள் தானே பயன்படுத்தணும். அந்த வாய்ப்பை கொண்டு போயிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ நாளாக யோசித்தேன், எது செஞ்சாலும் பிரச்சனையாக இருந்துச்சு, இப்போ என்ன பண்ணேன் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. எல்லாமே கிரகத்துடைய சூட்சமத்தின் அடிப்படையில் தான் செயல்பாடு நடக்குது. ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க பாஸ், நல்லதே நடக்கும், பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. கடகராசி பெண்கள் இந்த வட்டம் உறுதியாக உங்களுடைய மதிப்பு, அங்கீகாரம்,
பொருளாதாரம் மூன்றும் உயர்ந்து உங்களுடைய மனசில் உள்ள வலியும் வேதனையும் குறைந்து வெற்றி பெற போகிறீங்கிறது நிதர்சனமான உண்மை. சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்துட்டாருங்க குரு பகவான், வாழ்க்கையே மாற்ற போகிறார். உங்களுக்கு இந்த வாரத்திலிருந்து தான் ஒரு சந்தோஷம் உங்கள் முகத்திலே தெரிய போகுது. இவ்வளோ நாட்களாக கண்ணாடியை பார்க்கும்போதெல்லாம் என்னத்தை சொல்ல ஒன்றும் புரிய மாட்டேங்க, ஒன்றும் நமக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது, நின்னா குத்தங்காங்க நடந்தால் குத்தங்காங்க, ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்காங்களேன்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கள. உங்களுடைய வலியும் வேதனையும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளியே அப்படியே ராஜா மாதிரி ராணி மாதிரி நீங்கள் வெளியே பில்டப் பண்ணாலும், ஆனால் உங்களுடைய வலியும் வேதனையும் நீங்கள் மட்டும்தான் உணர்ந்துருப்பீங்க. கூட இருந்த எந்த கூட்டாளியும் உங்களை பற்றி புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. கேட்டால் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எது சொன்னாலும் கோவப்படுவீங்க, நீங்கள் எது சொன்னாலும் நீங்கள் ஏதாவது ஒரு ஏட்டி போட்டி பேசுவீங்கம்பாங்க. அப்படி கிடையாது, உங்களை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் நடிக்கிறார்கள், அதனால் உங்களுக்கு ஒரு கோபம் வருது. ஸோ நீங்கள் டிப்ரெஷன் ஆகிறீங்க. இதுதான் உண்மை. உங்களால் வந்த பிரச்சனையை விட நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்க மூலமாக வந்த பிரச்சனை தான் அதிகம். உண்மையாக பொய்யா நீங்களே சொல்லுங்கள். இந்த ஒரு 3 வருட காலத்தில் நீங்கள் செஞ்ச உதவிக்கு இறைவனுடைய அருளால் நீங்கள் வேறு லெவலில் போயிருக்கணும். ஆனால் இப்போ என்னாச்சு, நீங்கள் செஞ்ச உதவிக்கு இறைவனுடைய அருளால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிறீங்க, அவ்வளோதான். இல்லைன்னா உள்ளே போயிருக்கணும். இதுதான் உண்மை. புரியுதா உங்களுக்கு? ஏதாவது பிரச்சனையில் மாட்டி பாதி பேர் என்ன இருக்கணும், சிறைச்சாலை அல்லது தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கியிருக்கணும். ஆனால் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு, நீங்கள் மனசார செஞ்ச உதவிக்கு தான் என்ன பண்ணுறீங்க, பிரச்சனை வந்திருக்கு, ஆனால் என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் ஜம்ப் பண்ணி தப்பிச்சிருக்கீங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, கருணை தப்புனா மரணம்மா, இறைவன் அருளால் தான் நான் என்ன இருக்கேன் அப்படிம்பீங்கள, அதே மாதிரி தான் நீங்கள் வாழக்கூடிய தன்மையில் கிரகங்கள் கொடுத்தது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்களை பிடிச்ச விஷயங்களை செய்யக்கூடிய பாக்கியம் கோச்சார கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கான தேவையான விஷயங்களை பக்காவாக பிளான் போட்டு எழுதி வச்சுக்கணும். எதுக்குங்க, நல்லதாக நடக்க போதே நாங்கள் ஏன் எழுதி வைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்களே. இந்த வட்டம் 2ஆம் தேதிக்கு மேலே குரு பயிற்சி ஆகிறாரா, அப்போ குரு 12ஆம் இடத்துக்கு வராரா, அப்போ ப்ராப்பராக பக்காவாக, ஏன்னா 5க்குரியவரும் அவர் தான், 5க்குரிய குருவும் அவர் தான், 8க்குரிய குருவும் அவர் தான் உங்கள் ராசிக்கு. அப்போ 5க்குரியவன் 12ஆம் இடத்துல மறையிறனால சிந்தனைகள் இதை செய்யலான்னு ஒரு பிளான் போடுவீங்க, சூப்பராக பண்ணி வைப்பீங்க. சம்டைம்ஸ் சின்ன மிஸ்டேக் ஆகிடும். அப்போ நீங்கள் பக்காவாக எழுதி வச்சு நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க புதன் குருவோடைய இயக்கத்துடன் உங்களை வேறு லெவலில் கொண்டு போவார். புதனை ஆக்டிவேட் பண்ணுங்கள், குரு உங்களுக்கு என்ன பண்ணுவார், ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உங்களுடைய ராசிக்கு வெற்றியும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த வாரம் இருக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த வாரத்தில் 2ஆம் தேதி ஜம்மனி வரப்போகின்ற இந்த குருவானவர் உங்களுடைய குழப்பத்தெல்லாம் சரி பண்ண போகிறார். இவ்வளோ நாட்களில் இந்த மன அழுத்தம், குழப்பம், போராட்டம், சிக்கல் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு என்ன போகுது, ஸ்டார்டிங்கிறதே படிப்படியாக குறைய போகுது. அப்படியே வேறு லெவலில் உங்களுடைய ஸ்டைலில் மாறும். பொதுவாக சொல்லுவாங்களே, கன்னி ராசிப்பா நீ எப்போயுமே அழகாக தான் இருப்ப, எப்போயுமே அதான் ஒரு உன்னுடைய கண் இமையே வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்பாங்க. ஆனால் எல்லாருமே உங்களுடைய வெளி தோற்றத்தை பார்த்தே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு மார்க்கை போட்டு உங்களை இது பண்ணிடுவாங்க. ஆனால் உங்களுடைய ஆழ் மனதில் உள்ள வேதனைகளையும் உங்களுடைய ஆழ் மனதில் உள்ள கவலைகளையும் யாரும் புரிஞ்சது கிடையாது. ஸோ ஆனால் இப்போ உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய மனதில் உள்ள வருத்தங்களை புரிந்து கொண்டு கிரகங்கள் என்ன பண்ணுது, நிறைய ஹெல்ப் பண்ண போகிறாங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியப்படும். இந்த வாரத்திலேருந்து எடுக்க போகிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுத்துக்கிறீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி உண்டு. ஒரு என்ன சொல்லணும்னா, யோசித்து செய்யுமாங்க. ஆனால் இந்த வட்டம் மட்டும் நீங்கள் யோசிக்காமே செய்யலாம். என்ன செய்ய போகிறீங்க மட்டும் பிளான் போட்டிக்கோங்க. அதை யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம். அப்படி டப்னு போய்கிட்டே இருக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உயர்ந்த பதவிக்கோ உயர்ந்த ஒரு நிலைக்கோ போகக்கூடிய வார தொடக்கம்தான் இந்த வாரம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே போல் காதல் பின்பு மோதல் அப்படிங்கிற நிலையில் இருக்கிற உங்களுடைய காதல் மோதலாக இருக்குன்னா
அது சரியாகும். உங்களுடைய காதலன் அல்லது உங்களுடைய காதலி உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பு காட்ட போகிறாங்க. நீங்களும் எப்படா பேசுவாங்க, பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க, நம்பரை மாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அந்த ஓட்டத்துக்கு ஒரு விடை கிடைக்க போகுது இந்த குருவுடைய அருளால். ஓகேவா? உண்மையான காதலாக இருந்தால் நான் அதையும் தெளிவாக சொல்லிடுறேங்க, புரியுதா? உங்கள் மேலே அவங்க வச்ச பாசம் உண்மை என்றால் இந்த வாரம் அந்த உண்மைக்கு ஏற்றவாறு அவங்க உங்களை பிளாக்லேருந்து எடுத்து விடுவதும் உண்மை. ஓகே, ஒன்று உங்களுக்கு கால் பண்ணலாம் அல்லது உங்களை பிளாக்லேருந்து எடுத்து விட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்களாம் பார்ப்பாங்க. ஸோ யாருக்கா பிளாக்கில் போட்டிருந்தா, அம்மா சார் இப்போ தான் சார் போட்டாங்க, அப்படியே டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிங்கன்னா உறுதியாக சொல்கிறேன், உங்களுடைய காதல் உண்மையாக இருந்தால் அவங்க பிளாக்லேருந்து எடுத்து விடுவாங்க. எடுத்து விட்டாலே அந்த காதல் உண்மைன்னு நினச்சிக்கலாம். எடுத்து விட்டாலே அவங்க உங்களை பலபடியும் கூப்பிட சொல்லி ஒரு மைண்ட் வாய்ஸ் கொடுக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக கூப்பிடுங்க. யார் யாருக்கெல்லாம் அந்த சூழ்நிலை இருந்துச்சோ கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க, கவலைப்படாம இருங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய அற்புதமான வாரமாக இருக்க போதுங்க. ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி நீங்கள் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் உங்களுக்கு சரியான முறையில் நல்ல தீர்மானமான வெற்றி கிடைக்கும். இந்த கடன் பிரச்சனை, கவலை, துன்பம், துயரம் எல்லாம் ஓரம் கட்டிடுங்க. யார் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதை விட்டுருவாங்க. உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ஒரு மிகப்பெரிய வெற்றி. சொந்த தொழிலில் ஒரு அழுத்தத்தோடையே வேலை பார்த்துருக்கோம் சார், நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், எங்களோட தொழிலை ஒரு பெரிய லெவல் கொண்டு வர முடியல, எடுக்கும் போது ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இந்த வட்டம் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கடன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அப்படியே ஒரு இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்குது. எப்படி இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்குன்னா அது அப்படியே ரிலீஸ் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த பிரச்சனை இருக்குன்னா, ஒரு பக்கம் கடன், இன்னொரு பக்கம் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையில் உங்களுக்கு ஒரு அழுத்தமோ இல்லை ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது சரியாகக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் சூப்பராக கொடுக்குது. அதே போல் நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு மன நிறைவு ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் தான் இந்த வாரம். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய பெரியவர்கள்னு சொல்லக்கூடிய பாட்டி தாத்தா இருக்காங்களே அவங்ககிட்ட ஞாயிற்றுக்கிழமை முதல், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு முடிஞ்சளவு ஆசீர்வாதம் வாங்குங்க. சார் பாட்டி தாத்தா இல்லை சார், எங்கள் பாட்டி தாத்தா ஊரில் இருக்காங்க, சில பேருக்கு பாட்டி தாத்தாவே இல்லாமல் கூட இருக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நீங்கள் யாரை தாத்தான்னு கூப்பிடுவீங்களோ, யாரை பாட்டின்னு கூப்பிடுவீங்களோ, அது உறவில் இருக்கட்டும், நட்பில் இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், ஸோ அவங்களுடைய பாதம் தொட்டு அவங்ககிட்ட நீங்கள் மரியாதை நிமித்தமாக ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அள்ளி கட்ட போகிறீங்க, அற்புதமாக இருக்க போகிறீங்க. துலாம் ராசி துள்ளி குதிக்க போகிறீங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையும் எப்படி இருக்க போகுது இந்த வாரம்? இந்த வாரம் நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாரம். கிட்டத்தட்ட ஒரு குழப்பமான நிலையில் இருக்கீங்க. எது எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. இதை செய்யும்போது ஏன் நமக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகுது? நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போனால் பிரச்சனை வரமாட்டேங்கி கரெக்டாக செஞ்சிடோமே, நமக்கு ஒரு விஷயம் தொடங்கும்போது ஏன் தடை வருகிறது, அல்லது போய்கிட்டே இருக்கும்போது ஏன் தடை வருகிறதுன்னு ஒரு யோசனை இருக்குல்ல. கிட்டத்தட்ட ஒரு என்னையை பொறுத்தவரை 2.5 வருட காலம் 3 வருட காலமாக இதுதான் யோசனையாகவே இருக்கும். அப்போ இந்த யோசனைக்கு விட கிடைக்காதா? நாங்கள் எங்களுக்காக வாழக்கூடாதா? எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாதா? ஒரு ஏமாற்றமே இருக்குமா? அப்படிங்கிற குழப்பமும் கவலையும் உங்களுக்கு இருக்குன்னா அந்த குழப்பங்கள் எல்லாமே அப்படியே டிஸ்பஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறாரு, குரு பகவான் ஜம்முன்னு குரு பயிற்சி ஆகி உங்களுக்கு குழப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்க போகிறாங்க. உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாகவே அவங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை அவங்களுக்கு உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்குன்னா அது சரியாகக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் ரீதியாக சூப்பராக இருக்குது. நண்பர்கள்லாம் தேடி வருவாங்க. நீங்கள் எத்தனை நண்பர்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க,
ஒரு லிஸ்ட் எழுதுவோமா? எழுதி பார்த்தா ஒரு 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 நோட்டு காலியாக போயிடும், போய்கிட்டே இருக்கும். ஒரு பேர் இப்போ சுரேஷ், ரமேஷ் அப்படின்னு எந்த இஸ்ஸில் எத்தனை பேர் இருக்கோ, எம்மில் எத்தனை பேர் இருக்கோ, ஐயில் எத்தனை பேர் இருக்கோன்னு சொல்லி அத்தனை வகையான எழுத்துக்கள்லையுமே நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் யார்ட்டையும் உதவி வாங்கியிருப்பீங்களா? உபத்திரம் தான் வாங்கியிருப்பீங்க. அவங்களால கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க, உங்களால் அவங்க லாபத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் போராடிக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்போ இந்த போராட்டத்துக்கு விடிவு காலம் இந்த வாரம் சூப்பராக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா, நம்முடைய விருச்சிக ராசி பெண்களுக்கு தன்னுடைய கணவருடைய குடும்பத்தார் மூலமாக அல்லது கணவர் மூலமாகவே ஏதாவது பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு மன அழுத்தம், ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா அது இனிமேல் எங்கே இருக்குதுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு இந்த வாரத்திலிருந்தே வெற்றியும் மகிழ்ச்சியும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய எழுச்சியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த வாரம் 2ஆம் தேதிக்கு மேலே ராசி அதிபதி 8ஆம் இடத்துக்கு போனாலும் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ஏற்றத்தை கொடுக்க போகிறார். இங்கேயே இருக்கலாமா, உள்ளூர்லேயே இருக்கலாமா, வெளியூர் போயிடலாமா, வெளிநாடு போயிடலாமா, துபாயிலே போய் இருந்துருக்கலாமா, அப்படிங்கிற மாதிரி இங்கே இருந்து நகரலாமா அப்படின்னு யாரெல்லாம் தனுசு ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தோ அலுவலகத்தில் இருந்தோ அல்லது ஊர் விட்டு ஊரோ போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய முயற்சியை இந்த 2ஆம் தேதிக்கு மேலே எடுங்க. ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வரையும் பொறுமையாக அப்படி அலாட் ஆரம்பம் மாதிரி இருந்துக்கோங்க, புரியுதா? அப்புறம் செவ்வாய்க்கிழமையிலேருந்து எடுத்தாண்டா சிவனேசு அப்படின்னு சொல்லி ஜம்மனி போய்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் குடும்ப ஒற்றுமை சூப்பராகும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இந்த வாரத்தில்தான் உங்களை ஒரு கேர் பண்ணவே போகிறாங்க. குடும்பத்துக்காக உழைச்ச, குடும்பத்துக்காக வாழ்ந்த, குடும்பத்துக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை எல்லாருமே விட்டு கொடுத்துட்டாங்களா? அவங்களாம் எப்போ அன்பு காட்டுவாங்க, எப்போ அவங்க கூட பேசலாம், எப்போ அவங்க கூட ஒரு மனம் விட்டு பேசலாம், குழந்தைகளோட இருக்கலாம், மனைவி கூட இருக்கலாம், அதாவது கணவன் கூட இருக்கலான்னு ஒரு எண்ணம் உங்களுடைய எண்ணத்தில் ஓடிக்கொண்டு இருக்குது அப்படின்னா அந்த ஓட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு கிரகங்கள் ரீதியாக சூப்பராக இருக்குது. அதே போல் நம்முடைய தனுசு ராசி பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம், தங்க நகை மீண்டும் மீட்கக்கூடிய யோகம், அதாவது அடகு வச்சுருந்தீங்கன்னா மீட்டு எடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தில் கிரகங்கள் வலிமையாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் 7ஆம் இடத்த அதிபதியும் வலிமை பெற்று இருப்பதனால உறுதியாக கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும். 2வது, நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்கன்னா இந்த வாரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. ஸோ அதே போல் உங்களுடைய அம்மாவுடைய சொத்து, அம்மா சார்ந்த விஷயங்கள், அம்மாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிரகங்கள் மிகப்பெரிய வலிமையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினா சங்கடங்களே இல்லாமல், கஷ்டங்களே இல்லாமல், துன்பங்களே இல்லாமல் நீங்கள் சூப்பராக இருக்கலாம். ஒரு என்ன சொல்லணும்னா, எண்ணங்கள் சிறப்பானால் வெற்றியும் உறுதி. மகர ராசி என்பவர்களுக்கு மகத்துவமான மகர ராசி, அதாவது என்ன சொல்லணும்னா, இமயமலை உச்சியில் போய் ஒரு மனுஷன் நின்னா எப்படி இருக்கும், இல்லை எவரெஸ்ட் சிகரத்தில் போய் நின்னா எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அந்த நிலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ போராட்டம் இருக்குது, எவ்வளவு தடை இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ தூரம் போராடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு 7.5 வருஷமாக தான் நடந்துச்சு. நீங்கள் அதான் சொன்னால் படாத துன்பம் கிடையாது, பார்க்காத போராட்டம் கிடையாது. எல்லாத்தையும் பார்த்து 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 பார்த்துக்கலாம் அப்படின்னு மகராசிக்காக அதிகமாகவே பயன்படுத்துவீங்க. இப்போ இந்த மகராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் குதூகலமான வாழ்க்கையை கொடுக்கும். இந்த குரு பயிற்சி 2ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சியானது 2ஆம் தேதி பகலிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி கிரகத்துடைய பார்வை, குருபகவானுடைய பார்வை 7ஆம் இடத்துலேருந்து டைரெக்டாக உழுதுனால 7ஆம் பார்வையாக குருபகவான் உங்களை பார்க்குறதுனால மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை, மன போராட்டம் இல்லாத வாழ்க்கை,
பேரும் புகழும் அந்தஸ்தும் அதாவது என்ன சொன்னால் ஒரு ஆணவத்தால் உங்களை அடக்கி வச்ச நபர்களுக்கு ஒரு பாதிப்பையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இத்தனை நாட்களாக வெளித்தோற்றத்தில் வேகமாக இருக்கிற மாதிரி காட்டிட்டு வெளித்தோற்றத்தில் அன்பை வெளிப்படுத்திட்டு நீங்கள் தேடிக்கிருந்தீங்க பார்த்தீங்கன்னா உண்மையான அன்பு, நீங்கள் ஓடிக்கிருந்தீங்களே உங்களுடைய வாழ்க்கை. ஸோ அது சரியாக போகுது. உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயமாகட்டும், உங்களுடைய கடன் பிரச்சனையாகட்டும், ஸோ எல்லாமே படிப்படியாக ஒரு சிறப்படைந்து சிரமங்களே இல்லாமல் கஷ்டங்களே இல்லாமல் நீங்கள் அப்படியே ரிலாக்ஸாக, அதாவது என்ன சொல்லணும்னா இந்த எல்லாருமே ஒரு ரொம்ப விரும்புகிறது என்னென்னா ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெக்க அதிகமாக இருக்கும். சரியா? அந்த வெக்கையை தாங்க முடியாட்டி வீட்டுக்குள்ளே வேறு வழி இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா குடும்பத்துக்காண்டி இருக்கேன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய வேலையில் நிறைய பிரச்சனை இருக்கும், உங்களுடைய அலுவலகத்தில் நிறையா பிரச்சனை இருக்கும், ஏதோ மேபி ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை இல்லாமல் வாழணும்னு இந்த தென்றல் காற்று என்று சொல்லக்கூடிய சுவாசத்தை சுவாசிக்க ஆசைப்படும் மகர ராசி என்பவர்களுக்கு தென்றல் காற்று வீசப்போகிறது. உண்மையான அன்பு கிடைக்கப் போகிறது. எல்லா விதமான விஷயங்களிலும் மாற்றமும் ஏற்றமும் கிரகம் கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவானும் சிறப்பாக இருக்கிறார். மற்ற ஏனைய கிரகங்களும் மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்காங்க. அப்போ இந்த 2ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் தான் அப்படியே ஒரு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. அதே போல் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்க ராகுவுடைய தாக்கமும் ராசிக்கு 7ஆம் இடத்திற்க கேதுவுடைய தாக்கம், இந்த 3 கிரகங்களை தவிர்த்து உங்களுக்கு தடையாக எந்த கிரகமும் கிடையாது. எல்லா கிரகமும் இந்த வாரம் தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தருவதற்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை வாங்க தான் என்ன செய்கிறீங்க, யோசிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஏன் யோசிக்கிங்கன்னா, ஏங்க சார் போங்க சார், நான் நம்பி ஏமாந்துக்கிறேன் சார், நான் அவங்க சொன்னாங்க செஞ்சேன், இவங்க சொன்னாங்க செஞ்சேன், என் குடும்ப உறுப்பினர்கள் சொன்னதை கேட்டு செஞ்சு நானே பெரிய குழப்பத்தில் இருக்கேன் சார், ஒரே ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இருந்தாலும் உங்களுடைய வீடியோ நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன், இந்த வீடியோவும் பார்க்குறேன். ஸோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லிட மாட்டிங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறேங்கிற நிலையில் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு குருவுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த 2ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடைகள் வந்து வெளியேற போகிறீங்க. பொருளாதாரம் இரட்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற தூங்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு இனிமே தான் வாக்கு 1 கொடுத்தா அதை காப்பாற்றணும், வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கும்போது தான் அப்படியே சொல்லி அடிக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் அதாவது சொன்னால் ஒரு நிர்ணயம் பண்ணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கிரகம் கொடுக்குது. ஸோ எல்லா விதத்திலும் கும்பராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயமாகட்டும், அதேபடி இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும், ஸோ இதில் ஒரு சந்தோஷம் வேணும்னு எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப் சூப்பராக இருக்க போது. கொஞ்சம் கிட்டத்தட்ட அந்த சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் நிதானமாக முயற்சிடுங்க. சந்திரன் ராசிக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும், நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த சின்ன பதட்டம் இருக்கும். ஆனால் ராகு சேர்ந்துருக்கனால அதில் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை 31/5/2026 முதல் 5/6/2026 வரையும் நீங்கள் நினச்சதெல்லாம் செய்யலாம், பிடிச்ச மாதிரி செய்யலாம், தடை இல்லாமல் செய்யலாம், அது தடுமாற்றம் இல்லாமல் செய்யலாம். இத்தனை செய்யலாம். 6ஆம் தேதி 6/6/2026 மட்டும் நிதானமாக செய்ய வேண்டும். புரியுதா? இதை கரெக்டாக பண்ணுங்கள். கும்பராசி குழப்பங்கள் நீங்கி குதூகலமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை உண்டு. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தொடக்கத்திலிருந்தே ஒரு குதூகலமான வாழுங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். உங்களுடைய ராசியின் அதிபதியோ 2ஆம் இடத்துக்கு, அதாவது 2ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஒரு சூட்சமும் இந்த வாரத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மீனராசிக்காரங்களுக்கு இறைவனுடைய அருளால், குலதெய்வத்துடைய அருளால், உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருளால் எல்லா விதமான ஆசீர்வாதமும் அவர்களுடைய அருளால் நீங்கள் பெற போகிறீங்க. அருள் கிடைக்க அற்புதம் கிடைக்கும், அருள் கிடைக்க அன்பும் கிடைக்கும், அருள் கிடைக்க எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் போது உங்கள் பக்கத்தில் உட்காந்து அப்படியே கவலைப்படாதம்மா,
கவலைப்படாத தம்பி, கவலைப்படாத தங்கம்னு உங்கள்கிட்ட சொன்னால் அது எவ்வளோ பெரிய சூப்பராக இருக்கும். அந்த உண்மையான இறையருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த வாரத்தில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தடையாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த விஷயங்கள் தடை எல்லாமே இந்த தெய்வங்கள் உங்களுக்கு கூட வந்து வழி நடத்த போகிறாங்க. சார் என்னன்னே தெரியல சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் அடுத்த வாரம் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் தான், யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க, சரியாக போச்சு. அது யார்? அப்போ எனக்கு ஒரு சின்ன தோணுச்சு, இவங்களா இருப்பாங்களோ தோணுது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இறை அருள் இந்த வாரம் சூப்பராக கொடுக்க போகுது. புதிய புதிய நண்பர்கள் உருவாவாங்க. அதேபோல் அப்பா வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக நிறைய செலவழிச்சிக்கிருக்கீங்க அப்படின்னா அந்த செலவு உங்களுக்கு குறைக்கப்படும் அல்லது செலவே இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதேபோல் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கக்கூடிய நம்முடைய மீனராசி அன்பர்களுக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சியில் சரியான பாதையை நோக்கி நேர்மையான முறையில் வாங்கக்கூடிய பாக்கியத்தை யார் கொடுக்க போகிறா? கிரகங்கள் கொடுக்க போகுது. சார் அரசாங்க வேலை தான் சார் இருக்கேன், ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க, நீதி நேர்மை உண்மைன்னு கரெக்டாக கடமையை பார்த்தனால கண்டவங்களால் நான் என் கடமையை செய்ய முடியாமல் போச்சு சார், அந்த நிலை மாறுமானா உறுதியாக தவறு செய்தவர்களுக்கு தண்டனையும் தப்பே செய்யாத உங்களுக்கு மதிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கிரகங்கள் கொடுப்பதனால உங்களுடைய இஷ்ட தெய்வங்களையோ அல்லது உங்களுடைய குலதெய்வத்தையோ மனசார ஞாயிற்றுக்கிழமை நினச்சிட்டு அல்லது போய் சாமியை பார்த்து நேரடியாக கும்பிட்டுட்டு இந்த வாரத்தை தொடங்குங்க. வாரமெல்லாம் அற்புதம், வாரமெல்லாம் வெற்றி தான். அதாவது நீங்கள் இப்போ வரையும் பார்த்தது 31/5/2026 முதல் 6/6/2026 வரையும் ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையும் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள், கோச்சார கிரகங்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் செயல்படுத்தணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு குறிப்பிட்டு கிரகங்கள் ரீதியாக நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு கணிச்சு கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு 20% இந்த வாரத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்குது. இது அப்படியே நடக்குமா அல்லது நடத்துவதற்காக என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை போட்டு விடுங்க, அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய முழு எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கிறது உண்மை. ஸோ பார்க்கணுன்னு ஆசைப்படுற நம்முடைய அன்பு நேயர்கள் உறுதியாக என்ன பண்ணலாம், கீழே உள்ள நம்பருக்கு அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கி ஆன்லைன் மூலமாக கன்சல்ட் பண்ணலாம். ஸோ அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வீடியோ பார்க்குற அன்பு நேயர்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, நம்ம யூடியூப் சேனலில் உங்களுடைய நண்பர்களுக்கு அதே போல் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ அதே போல் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகாமல் வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க, கட்டாயமாக உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க, கட்டாயமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் என்று அன்புடன் உங்களிடம் கேட்டுக்கொண்டு உங்களுடைய அன்பை எப்பொழுதும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.